நமக்கு மிளகா வந்து மழை நேரத்தில் வந்து நமக்கு காயாது. அதுக்கு ஒரு நான் டிப்ஸு சொல்கிறேன். இந்த மிளகா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க 1 கிலோ. இது வந்து மழை பிடிச்சி பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே நொய்ன்னு பேஞ்சிட்டு இருக்குது. காய வைக்கவே முடியல. மிளகாத்தூள் வேறு இல்லை. அதனால் நான் இதுக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணேன்னா, வானல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆனால் வறுக்கக்கூடாது. நல்லா சூடு ஏறிடணும் வானல். கை பொறுக்கிற சூடு இல்லை, அதை விட அதிகமாக சூடு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வானல் சுட்டுடணும். சுட்டுட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வானல் மட்டும்தான் சூடாக இருக்கணும். நல்ல சூடாக இருக்கணும். கை வச்சா பழுக்கிற மாதிரி சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இதில் மிளகாய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த அனல்லையே நம்ம காய்ஞ்சிடும். அந்த அனல்லையே காய வச்சிடலாம். அப்படியே வெயிலில் காய்ஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து டேஸ்ட்டெல்லாம் நமக்கு மாறவே மாறாது. அதே காரம் இருக்கும், அதே மாதிரியே தான் இருக்கும். பச்சை மிளகாய் தூளாக தான் இருக்கும். நான் இந்த வாட்டி அப்படி தான் அரைக்க போகிறேன். அது சில வீடுகளில் வந்து ஓவன் இருக்கும். இந்த மாதிரி ஓவனில் கூட நம்ம வச்சு 32 டிகிரியில் ஒரு 10 செகண்டு இல்லை 20 செகண்டு அப்படி வச்சுக்கலாம். நமக்கு மிளகாய் அதில் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டு ஒரு 20 செகண்டுக்கிட்ட நம்ம வச்சுக்கலாம். 20 செகண்டு வச்சாவே போதும். அது நல்லா சூடு ஏறிடும். நல்லா வெயிலில் சூடு ஏறுற மாதிரி சூடு ஏறிடும். ஆனால் வறுபடாது, அந்த டேஸ்ட்டு மாறாது. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓவன் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். மைக்ரோ வச்சுருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு நமக்கு மிளகாய் காய விடணும், மழை விடலை, ஒரு வாரம் 10 நாளாக மழை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி செய்யலாம். அதனால் நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாயெல்லாம் நம்ம காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே இருக்கும். சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அரைச்சிக்கலாம். ஒரு கிலோவாக வாங்கி அரைச்சிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி மழை டயத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்களா, அப்படியே சவுண்டு வரும். இப்படி உடச்சோம்னா அப்படியே உடஞ்சிடும். நான் வறுக்கலை கொள்ளலை எதுவுமே செய்யலை. அந்த சூட்டில் தான் அப்படியே பரட்டி விட்டுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணின உடனே நம்ம மிளகாயை போட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னாக்க நல்லா காஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம காய வச்சு எடுத்துடலாம். அரை மணி நேரம் கூட ஆகாது. ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம மிளகா போடுற அளவுக்கு. ஓவன் இல்லாதவங்க, மைக்ரோ இல்லாதவங்கெல்லாம் இந்த மாதிரி வானலில் போட்டுக்கலாம். ஓவன் இருக்கிறவங்க அதுலேயும் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். நமக்கு சீக்கிரம் வேலை ஆகணுன்னா 2 சைட்லேயுமே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, எல்லாமே எடுத்துட்டேன். இதுக்கு எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்தில் நல்லா காஞ்சி எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்கும்போது உடனே நம்ம போட்டுறக்கூடாது. நல்லா ஆற விட்டு தான் கவருக்குள்ளே போடணும். மிளகாய் தூளை அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நான் வேறு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேறு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிறேன். அங்கேயே நல்லா மிளகாயை நல்லா அரைச்சி ஆற விட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சூடெல்லாம் இல்லை. அதனால் நான் அப்படியே பக்கெட்டில் இருந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு மிளகாய் காய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வானல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் மிளகாயை போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே காஞ்சிடும். நம்ம வெயிலில் காய வச்ச மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற நமக்கு டேஸ்ட் எல்லாம் போகாது. பச்சை மிளகாய் நம்ம எப்படி வெயிலில் காய வச்சு அரைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். தேங்க்யூ.